திராவிட இயக்கத்தினுடைய வேறாக விளங்கும் நீதி கட்சியினுடைய முன்னோடிகள் ஒருவரான திராவிட அறநெறியாளர் தமிழவேல் பி.டி. ராஜன் அவர்கள் குறித்த வாழ்வே வரலாறு நூலை நீதி கட்சியினுடைய வழித்தடத்தில் உருவான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்து நான் வெளியிடுவதில் என்னுடைய வாழ்நாள் கிடைத்திருக்கக்கூடிய துறையாக நான் கருதுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியான ஆட்சிதான். பி.டி. ராஜன் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் வாரிசு இல்லை, நானும் வாரிசு தான். திராவிட வாரிசுகள் இருக்கிறவங்களா திராவிட வாரிசுகள். வாரிசு சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரியுது, பத்திக்கிட்டு எரியுது. அவங்களுக்கு எரியிட்டு தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிவிடுறோம். இன்னைக்கு எப்படி திராவிட ஒழிப்புன்னு சில கைக்குழிகள் பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பி.டி. காலத்திலையும் நீதி கட்சியை குழி தோண்டி பாதாளத்தில் புதைச்சிடுவேன்னு ஒரு தலைவர் சொன்னார். ஆனா பி.டி. ராஜனுடைய தொடர்ச்சியா பண்பாளர் பழனிவேல் ராஜன் அவர் வந்தார். இப்போ பழனிவேல் தியாகராஜன் நம்ம கூட இருக்கார். திராவிட அறநெறியாளர் தமிழவேல் பி.டி. ராஜன் அவர்கள் குறித்த இந்த வாழ்வை வரலாறு நூல் மிகப்பெரிய வரலாற்று கருவூலம். இப்படிப்பட்ட கருவூலத்தை உருவாக்கின பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறுன்னு சொல்ல முடியாது, சிலருடைய வாழ்க்கையை தான் அப்படி சொல்ல முடியும். அப்படிப்பட்டவர் தான் பி.டி. ராஜன் அவர்கள். சமூக நீதி, சமத்துவம், மாநில சுயாட்சி, இந்திய கூட்டாட்சி கருத்துக்களை தமிழ் மண்ணில் பரப்பி ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கையாக மாற்றி ஆட்சியின் கொள்கையாகவும் அதனை ஆக்கிய பெருமை நீதி கட்சிக்கு உண்டு. அதை மிக சிறப்பாக சென்ற தலைவர்கள் முக்கியமானவர் பி.டி. ராஜன் அவர்கள். 1938ஆம் ஆண்டு மொழி போராட்டப்போ தமிழவேல் பி.டி. ராஜன் அவர்கள் பேசிய போது சொன்னார், நாம் இந்தி எதிர்ப்பாளர்கள் அல்ல, இந்திய திணிப்புகளின் எதிர்ப்பாளர்கள் அன்னைக்கே விளக்கமாக பேசியவர். அவர் அன்னைக்கு சொன்னதை நாம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். டெல்லியுடைய ஆதிக்க மனோபாவமும் மாறல, நம்முடைய போராட்ட குணமும் ஓயல. அன்னைக்கு பி.டி. ராஜன் அவர்கள் அழகாதியை பார்த்து கேட்டார், நாம இன்னைக்கு ஒன்றிய விளையாட்டாக பார்த்து கேட்டுட்டு இருக்கோம். நம்ம எதிரிகளோட முகங்கள் தான் மாறி இருக்கிறத விட அவங்க உள்ளமும் எண்ணமும் மாறல. அது மாறும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது, தொடரும். 2000 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கிறவங்களுக்கும் அடிமைகள் ஆக மாட்டோம்னு மறுக்கிறவங்களுக்கு இடையே இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த உணர்வின் வெளிப்பாடாதான் திருவள்ளூர் நன்மையில் நான் பேசும்போது சொன்னேன், தமிழ் மண்ணை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது என்று உறுதியோடு சொன்னேன். தமிழவேல் பி.டி. ராஜன் அவர்கள் 10 கட்டளைகளை சொல்லியிருக்கிறார். அது ஒன்று, வெற்றியோ தோல்வியோ வேறு எதிர்பாயினும் நிற்க நிலை மாறாது நில்லும். அப்படித்தான் திமுகவும் நம்ம திராவிட மாடல் அரசும் கம்பீரமாக இருக்கிறது. நம்முடைய நிலைமைக்கும் மன உறுதிக்கும் கொள்கை பிடிப்புக்கும் பி.டி. ராஜன் போன்ற திராவிட தலைவர்கள் நம் தமிழ் மண்ணில் விதைச்சிருக்கிற விதைதான் காரணம். மக்கள் பிறக்கலாம், இறக்கலாம், கட்சிகள் தோன்றலாம், மறையலாம், வல்லரசுகள் எழுச்சி பெறலாம், வீழ்ச்சி அடையலாம், ஒரு அமைப்பு என்ற முறையில் நீதி கட்சி மறையலாம். ஆனால் அந்த கட்சி எந்த கொள்கையின் அடிப்படையில் தோன்றியதோ அந்த கொள்கை என்றைக்கும் நிலைத்து இருக்கும் தமிழக பி.டி. ராஜன் சொல்லியிருக்கிறதுக்கு இந்த அரங்கில் இருக்கிற நாமும் கோடிக்கணக்கான மக்களோட ஆதரவாக உருவாகி இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் தான் சாட்சி. பி.டி. ராஜன் அவர்கள் சொல்வார், திராவிட இயக்கத்துடைய கொள்கையை பேச ஒரே ஒருவர் உறுதியோடு இருந்தால் போதும், அந்த கொள்கையை வளர்ந்து விடும் சொன்னார். இன்றைக்கு ஒருவர் இல்ல, கோடிக்கணக்கான ஒரு திராவிட கொள்கையை பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த முன்னேற்றத்தை அடித்தள அமைச்சர் பெருமக்களான தியாகராயர், டி.எம். நாயர், நடேசனார், பன்னகரசர், சௌதரபாண்டியனார், ஏ.டி. பன்னீர்செல்வம் ஆகியோர் செய்த போற்றத்தக்க பெருமனாக விளங்கிய தமிழர்கள் பி.டி. ராஜனுடைய புகழ் வாழ்க, அவரது கனவுகள் வெல்க முழங்கி விடைபெறுகிற